ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீடிகாசி சீரியலில் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது மீனா சீதாவை அடிச்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தத்துலேயும் அவருடைய முத்துவை பற்றி தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு அந்த கஷ்டத்துலேயும் மீனா ரோட்டில் கூட கவனிக்காமல் அவங்க பாட்டுக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி வீட்டுக்கு போயிட்டு அதையே நினச்சி ரொம்ப அமைதியாக படுத்துடுறாங்க. ஸோ வீட்டில் எந்த வேலையும் மீனா செய்கிறதே இல்லை. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே விஜயா யோகா கிளாஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் அவங்க ஏதாச்சும் பண்ணணும், புரட்சி பண்ணணும், நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க. ஆனால் திரும்பவும் அது பெரிய வில்லங்கத்தில் போய் முடியதான் விஜயா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வில்லங்கம் வர மாதிரி திரும்பவும் ஒரு ஹால் யோகா கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்க விஜயா எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப பசி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா எதுவுமே மீனா சமைக்காமல் இருக்காங்க. உடனே மீனா மேலே பயங்கர கோவப்பட்டு மேடம் மகாராணி மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்காளா, வீட்டில் எதுவுமே செய்யாமல் அப்படின்னு சொல்லிட்டு மீனா மேலே இருக்கிற கோவத்தில் மீனா ஒரு ஏழை அப்படின்றதுனாலையும் போயிட்டு அவங்க மகளிர் இருக்க தனியே மீனா முகத்திலே விட்டெறிஞ்சிடுறாங்க. மீனா இதெல்லாமும் பொருட்படுத்தாமல் ஏன் அத்தை அப்படின்னு சாதாரணமாக தான் கேட்குறாங்க. ஸோ முத்து அந்த பக்கமாக ஃபோன் பேசிட்டு வராங்க. ஃபோன் பேசிட்டு வந்த உடனே இவங்க தண்ணி ஊற்றினதை கவனிச்சுட்டு பயங்கர கோவம் வருது. அந்த மகளே அவங்க அம்மாவை அடிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் கீழே தூக்கி வீசிடுறாங்க. ஸோ சத்தம் கேட்டு முத்துவோடைய அப்பா வராங்க. வந்த உடனே இங்கே என்னாச்சு முத்து அப்படின்னு கேட்குவோம். பாருங்கப்பா அம்மாவை என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு நீங்களே கேளுங்க. மீனா அவள் பாட்டுக்கு அமைதியாக படுத்துக்கிட்டு இருந்தா அவள் முகத்தில் தண்ணியை கொண்டு இவங்க எப்படிப்பா இப்படி தெளிச்சிருக்காங்க, என்னப்பா நினச்சிட்டு இருக்காங்க, ஏன் நிம்மதியாக இந்த வீட்டில் படுத்து தூங்க கூட விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. என்ன ஏதுன்னு அவங்களுக்கு நீங்களே கேளுங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே என்ன விஜயா எதுக்குப்பா மீனாவுடைய முகத்தில் தண்ணியை ஊற்றுனேன் அப்படின்னு கேட்குவோம். என்னங்க எல்லாரும் சாப்பிட வேண்டாமா, டைம் என்ன ஆகுது, இன்னமும் இவங்க சமைக்காமல் ஏதோ பெரிய மகாராணி மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குவோம். ஏன் என் பொண்டாட்டி என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியோ, உங்களுக்கு எல்லாம் ஆக்கி போறதே அவளுக்கு என்ன வேலையா, அவளும் இந்த வீட்டு மருமக தானே அப்படின்னு சொல்லுவோம். பெரிய மருமக ஒன்றும் இல்லாத பூ கட்டுற வீட்டிலேருந்து வந்தவ தானே, இவ சமைக்கிறதுல என்ன குறைச்சி போயிட்டு போகுது, வேலைக்காரி மாதிரி தானே கிட்டத்தட்ட அப்படின்னு சொன்னவும் இங்கே முத்துவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. உடனே இங்கே முத்துவோடைய அப்பா இருந்துக்கிட்டு இங்கே பாரு விஜயா என்ன பேசிட்டு இருக்க, நீ மீனா மட்டும்தான் இந்த வீட்டில் சமைக்கணுமா, ஏன் மீனா சமைக்கலன்னா நீ சமைக்க வேண்டியது தானே, மீனா தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு தெரியுதில்ல, அவளை தண்ணி ஊற்றி தான் எழுப்பி சமைக்க சொல்லணுமா, ஏன் உன்னால் சமைக்க முடியாதா, இங்கே பாரு பசங்களுக்கு முன்னாடி உங்களை அடிக்க வேணாம்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் என்னை இப்படியெல்லாம் பேச வச்சு அவங்க முன்னாடி கை நீட்ட வச்சிடாத, என்ன பெரிய திமிரு ஆணவம்னு நினைப்பா உனக்கு, மாமியார்ன்ற திமிரை காட்டலான்னு ஆரம்பிச்சிருக்கியா, இங்கே பாரு மீனா இந்த வீட்டை மருமக, முத்து மீனாவை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் முன்னாடியே நீ மீனா மேலே தண்ணியை கொண்டு போய் மீனா முகத்தில் ஊற்றுனா அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இங்கே பாரு நான் பண்ண வேண்டிய விஷயத்தில் கொஞ்ச நேரத்தில் இப்போது முத்து பண்ணியிருப்பான், அம்மாவாச்சேன்னு அமைதியாக விட்டுருக்கான், ஏன் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், விட்டு இருந்தான்னு வச்சுக்கோ அவன் உன்னை ஓங்கி அறிஞ்சிருப்பான், அது ஞாபகத்தில் வச்சுக்கோ, நீ எதுக்கு இப்படி முத்துவுக்கு கோவம் வர்ற மாதிரி மீனா முகத்தில் தண்ணியை ஊற்றுன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு இருக்கேன். இப்போது சமைக்காததான் காரணம் இங்க பாருங்கப்பா, இங்க எங்களுக்குன்னு படுத்து தூங்க இந்த வீட்டில் ஒரு ரூம் கூட இல்லை, கொஞ்சமாச்சும் படுத்து ரெஸ்ட் எடுக்க இங்கே ஏதாச்சும் இருக்காப்பா, ஏதோ மீனா கஷ்டத்தில் ஒரு நாளைக்கு படுத்துக்கிட்டு இருக்கா, ஏன் மீனா தான் சமைக்கணுமா, இங்கே பாருங்கப்பா நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு பொறுமையாக எங்கள் பாட்டுக்கு நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டு அமைதியாக இருக்கும், இவங்க எதுக்குப்பா தேவையில்லாமல் மீனாவையும் எங்களையும் சீண்டிக்கிட்டே இருக்கணும், ஏன் தேவைந்தா இவங்க சமைக்க வேண்டியது தானே, ஏன் இவங்க பணக்கார மருமகளை தேடி கட்டி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்களே, ஏன் அவங்கள சமைக்க சொல்ல வேண்டியது தானே, அதை விட்டுட்டு ஏன் மீனா மட்டும்தான் சமைக்கணுமா அப்படின்னு முத்து கோவப்பட்டு சண்டைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மீனா, அவங்க அத்தைக்கு தண்ணி ஊற்றுனதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ மாமா நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே பாருமா, சரி நீ சமைக்கலாம் வேணாம், நீ போய் ரெஸ்ட் எடுமா, உனக்கு ஏதோ உடம்பு முடியல போல இருக்கு, முத்து மீனாவை என்ன ஏதுன்னு முதல்ல பாரு, உன் அம்மாவை நான் எப்படி பார்க்கணுமோ அப்படி கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு முத்துவோடைய அப்பா சொல்லாங்க. மீனா நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே மீனாவை கூப்பிட்டுக்கிட்டு முத்து மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. ஸோ மேலே போயிட்டு என்ன மீனா என்னாச்சு, ஏன் அவங்க முகத்தில் தண்ணி ஊற்றும் போது நீ அமைதியாகவே இருந்த, ஓங்கி ஒன்று பலார்னு விட்டுருந்தா அவங்க இனிமே உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துப்பாங்களா, பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்னு
இங்கே வந்துட்டு முத்து வந்து கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் அவங்க என்னதான் இருந்தாலும் என் அத்தை அவங்க என்ன பண்ணாலும் நான் சகிச்சுக்கிட்டு தான் போகணும், அவங்கள எப்படிங்க வயசில் பெரியவங்களை திருப்பி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு மீனா வந்து கேட்குறாங்க. என்ன மீனா நீ நீ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால தான் உன்னை அவங்க ஏறி மிதிச்சுக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு, விடுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஏன் மீனா நீ ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க அது ஒன்றும் இல்லை அப்படின்னு. இல்லை மீனா ஏதோ இருக்குது என்னன்னு சொல்லு, இல்லைன்னா நீ இப்படியெல்லாம் படுக்கிறவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க சீதாவை இன்னைக்கு நான் கை நீட்டி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா எதுக்கு சீதாவை கை நீட்டி அடித்த அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து வந்து மீனா கிட்ட கேட்குறாங்க. இல்லைங்க அவள் என்னை ரொம்ப கோவப்படுத்துகிற மாதிரி உங்களை பற்றி தப்பாக பேசிட்டா, என்னால் அதை தாங்கிக்க முடியலங்க அதுக்கு தான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா சொல்கிற நீ சீதா என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க நேற்று நீங்கள் ஒரு விஷயம் வந்து சொன்னீங்கல்ல, அதான் அருணுக்கு ஏதோ அடிபட்டுருச்சு அவங்கள காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அருண் போயிட்டு அப்படியே அங்கே சீதா கிட்ட மாற்றி சொல்லி வச்சிருக்காரு. சீதாவும் அருணுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன வர சொல்லி அம்மாவுடைய வீட்டில் தப்பாக உங்களை பற்றி பேசினா, அதான் எனக்கு கோவம் வந்துடுச்சு அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா நீ பொறுமையாக இருந்திருக்கலாம்ல, அவனுடைய புத்தியை பற்றி தான் நமக்கு நல்லாவே தெரியல, அவனுடைய வேலையே இதுதானே, நான் பண்ணாத ஒரு விஷயத்த சீதா கிட்ட பண்ணதா சொல்லி இந்த மாதிரி கோல் மூட்டி விட்டு இந்த வீட்டையே ரெண்டாக்கணும் பிரித்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் பார்த்தியா அவனுக்காக சீதாவை எதுக்கு நீ போய் அடித்த அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து வந்து அப்போ கூட சீதாவை நினச்சி தான் கஷ்டப்படுறாரு, அவரை தப்பாக நினச்சதை கூட கஷ்டப்படலை முத்து வந்துட்டு. ஸோ ஏங்க நீங்களும் இப்படி இருக்கீங்க, என்ன வெகுலின்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் தாங்க வெகுலியாக இருக்கீங்க, நமக்கு எதிரியாக இருக்கும்போது நீங்கள் எதுக்குங்க அவருக்கு ஹெல்ப் பண்ண போனீங்க, உங்களுடைய நல்ல மனசுக்காக அவருக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்போ பார்த்தீங்களா நீங்கள் தான் ஆளை அனுப்பி நீங்கள் தான் அவனை கொலை பண்ண சொன்னதா, அதுவும் அடிக்க சொன்னதா, நீங்களே வந்து காப்பாற்றின மாதிரி ட்ராமா பண்ணதா சீதா சொல்லிக்கிட்டே இருக்கா. நீங்கள் அப்படி பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு சீதாவுக்கு நான் அவ்வளோ தடவை எடுத்து சொல்லி புரிய வச்சும் சீதா அதை நம்பவே இல்லை. உன் பிரச்சனை அப்படியெல்லாம் பண்ணியிருப்பான், அவன் ரவுடி தானே அந்த மாதிரிலாம் பண்ணுறவன் தானே அப்படின்னு உங்களை பற்றி ரொம்ப தரகுறவாக பேசிட்டாங்க, அதான் நான் அடிச்சிட்டேன், ரவுடி பொண்டாட்டி மாறிட்டியா அப்படின்னு எல்லாம் வந்து சீதா ரொம்ப பெரிய வார்த்தை கேட்டுட்டாங்க அப்படின்னு சீதாவோட மனசில் அந்த அளவுக்கு அருண் வந்து பதிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவும், இங்கே சீதாவா இப்படியெல்லாம் பேசினா அப்படின்னு இங்கே முத்துவுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. பாத்தியா மீனா அந்த அருண் என்ன மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்கான், ஐயோ பாவன்னு காப்பாற்றினதுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் போயிட்டான், ஆனால் வந்துட்டு இப்படி சீதா கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் யார் என்ன சொன்னாலும் உங்களை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் இப்படி பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும், இந்த நம்பிக்கையில் தான் நான் சீதா கிட்ட இப்படி பேசினேன், ஆனால் அவள் உங்களை நம்பவே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா கூட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டா, சத்யா கூட சொல்லி பார்த்துட்டா, ஆனால் சீதா வந்து கேட்கவே இல்லை, அவ்வளோ கோபத்தோடு இருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதாங்க பலார்னு அறிஞ்சிட்டேன், அதை நினச்சி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சீதா செல்லமாக வளர்ந்த பிள்ளை, அப்பா இல்லாமல் அவளை பார்த்து வளர்த்தோம், ஒரு நாள் கூட அவளை அடித்ததே இல்லை, முதல் முறையாக அவளை அடித்ததை நினச்சி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லவும், நீ சீதா கிட்ட பொறுமையாக பேசியிருக்கலாம்ல, எதுக்கு அடிச்ச, அந்த அளவுக்கு அருண் சீதாவோட மனசை மாற்றி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே அவனுக்கு இருக்குது, பண்ணாத தப்பு பண்ணதா சொன்னப்போ அவனை ஏன் சும்மா விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோவத்தோடு போகிறாங்க இங்கே அருணோடைய வீட்டுக்கு. ஏங்க பிரச்சனை வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. இல்லை மீனா இதுக்கப்புறமும் நான் அமைதியாக இருக்க தேவையில்லை, சீதாக்காக தான் பார்த்து நான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணேன், ஆனால் சீதாவே என்னை நம்பாதப்போ நான் எதுக்காக பாவம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கோவத்தோட முத்து கிளம்பி போகிறாங்க. மீனாவும் பின்னாடியே வந்து முத்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி கூட போகலான்னு வராங்க. ஸோ மாமாவை கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் அவர் ஏதாச்சும் பேசுவார், அவரை சமாதானப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த விஷயங்களை உடனே டக்குன்னு முத்தோடைய அப்பா கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இவன் ஏன் இப்படி பண்ணுறான், அருண் பண்ணிட்டு போகுதுன்னு விட்டுட்டு போக வேண்டியது தானே, அவனை பற்றி தான் இவனுக்கு நல்லா தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, மாமா அவனை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு இவரை பற்றியும் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லை, தப்புன்னு தெரிஞ்சால் இவர் யாராக இருந்தாலும் கேட்பார் இல்லை, பண்ணாத தப்புக்கு எதுக்கு இவர் மட்டும் தண்டனை அனுபவிக்கணும், கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு தானே இவரும் கோவப்பட்டு போகிறாரு. ஆனால் நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், இவர் தான் கேட்கவே மாட்டேன்றாரு. மாமா நீங்கள் கூட வாங்க, நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அவர் அமைதியாகிடுவாங்க. இப்போ அருணுடைய வீட்டுக்கு இவர் கோவமாக போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதாவோடைய வீட்டுக்கு மீனா வந்து இவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. சீதாவுமே வேலையிலேருந்து இன்னும் வீட்டுக்கு போகலை, முத்துவை பற்றி தான் அங்கே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து மாமா வந்து கேவலமாக இருந்திருக்காரு, பண்ணாத தப்ப இப்படியெல்லாம் வந்து அருண் மேலே பழிய போட்டிருக்காரு. அப்போது இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைக்கும் மாமா தான் காரணமாக இருந்திருப்பார் போல இருக்குது, இவரை விட்டு கொடுத்து தான் போயிருப்பார் போல இருக்குது. அவர் சொன்னப்போ நான் நம்பலை, இவர் மேலே கண்மூடித்தனமாக நம்பிக்கை வச்சுருந்தேன், இந்த அளவுக்கு கேவலமானவர் அப்படின்னு முத்துவை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க இங்கே சீதா வந்து.
ஸோ எல்லாமே அருண் போட்ட பிளான். அருண் வந்து செம்மையாக வந்து பிளான் போட்டு முத்துவை இந்த வீட்டில் இருந்து துரத்தி அடிக்கணும், வீட்டில் நான் மட்டும்தான் மருமக அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு முத்து மேலே இருக்கிற கோபத்தில் இங்கே வந்துட்டு இதெல்லாம் வந்து நினச்சிட்ருக்காங்க நம்ம சீதா, அதாவது அருண் வந்து அவங்களுடைய மனசில். ஸோ வீட்டுக்கு போன உடனே எல்லா உண்மைகளும் அவங்க அம்மா கிட்ட முத்து வந்து சொல்கிறாங்க. அருண் வந்துட்டு வெளியில் தான் அப்போ போயிருக்காரு. ஸோ இங்கே பாருங்கம்மா, உங்கள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இதுதான் நடந்த உண்மை. ஆனால் அருண் வந்து எதுக்கு இப்படியெல்லாம் சொல்லியிருக்காருன்னு தெரியல. ஆனால் அருண் சொன்ன விஷயத்த சீதா உண்மைன்னு நினச்சிக்கிட்டு மீனா கிட்ட போய் பிரச்சனை பண்ணியிருக்கான். மீனாவும் சீதாவை இந்த மாதிரி கோவத்தில் பேசின உடனே சட்டுன்னு அடிச்சிருக்காங்க. ஆனால் மீனா பண்ணதை நான் நியாயப்படுத்த விரும்பலை. ஆனால் சீதா பேசுனது தப்பு தானே. சீதாவை என் கூட என்னுடைய தங்கச்சி மாதிரி தான் நானும் பார்த்து பார்த்து வளர்த்தேன். ஆனால் சீதா இப்படி பேசுவான்னு நான் நினச்சி பார்க்கல. ஒரு நொடியில் சீதா என்னை தூக்கி எறிஞ்சிட்டால, அதை விடுங்க, அதையெல்லாம் நான் எதையும் எதிர்பார்த்து பண்ணலை. ஆனால் நடந்த உண்மை இதுதான். ஆனால் அருண் எதுக்கு என்னை பற்றி இப்படி உங்ககிட்ட வந்து மாற்றி சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இல்லை முத்து, அவனுடைய நெத்தியில் கட்டை பார்த்ததும் எங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியல, அவன் சொன்னதை எல்லாத்தையும் நாங்களும் நம்பிட்டோம் அப்படின்னு எங்கள் அருணுடைய அம்மாவுமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்களை என்னை வந்துட்டு இவ்வளோ நாளாக நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, என்னை பெற்ற அம்மா என்னை இவ்வளோ நாளாக என்னை தூக்கி வளர்த்ததில்லை, என்கிட்ட ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசினதில்லை. நான் அம்மாவுக்காக எவ்வளோ ஏங்கி போயிருக்கேன் தெரியுமா. எங்கள் குடும்ப விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேனே நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. அதுக்குன்னு என் அம்மாவை எனக்கு பிடிக்கும் தான், என் அம்மா என் மேலே மரியாதை வச்சுருக்காங்க, நானும் அவங்க மேலே மரியாதை வச்சுருக்கேன். ஆனால் அவங்க எனக்கு மேலே இவ்வளோ பாசங்க இது வரைக்கும் காட்டினதே இல்லை. நீங்கள் உங்களை நான் என் அம்மாவாக நினச்சிக்கிட்டு சொல்கிறேன். பெத்த அம்மா மேலே யாரும் சத்தியம் பண்ண மாட்டாங்க. நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இதுதான் நடந்த உண்மை. ஆனால் அருண் எதுக்கு இப்படி பேசுகிறாருன்னு தெரியல. ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து விட்டு கொடுத்து தான் வந்து போய்கிட்டு இருக்கேன். ஆனால் இவர் வந்து இப்படி பண்ணுறாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் அருண்கிட்ட சொல்லி புரிய வைங்கம்மா, என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு முத்து நடந்த விஷயங்களை அருணோடைய அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன முத்து இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லைம்மா, நடந்த விஷயம் இதுதானே, இது தவிர உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்க முடியும். என் பக்கத்து இருக்கிற நியாயத்தை நான் சொல்லணும்ல. நீங்கள் அருணை மாதிரி நீங்களும் தப்பாக நினச்சிடாதீங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன், நீங்களும் நினைக்காதீங்க, இதுதான் நடந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க. ஸோ உள்ளே அதாவது மீனாவும் அவங்களுடைய மாமாவும் கூடவே வராங்க. கூட வந்த உடனே முத்து கோவப்பட்டு ஏதாச்சும் பேசுமா அப்படின்னு கூட வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா நடந்த விஷயங்களை சொல்லி முத்து பேசுகிற விஷயத்த நினச்சி இங்கே ரொம்ப வந்து மீனாவே பூரிச்சு போயிடுறாங்க. என்னங்க இது, அருண் மேலே அவ்வளோ கோவத்தில் வந்தீங்க, ஆனால் இங்கே வந்து இவங்கக்கிட்ட சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னும். இங்கே பாரு மீனா, இதுதான் இவனுடைய குணமே. இவன் தப்பு செஞ்சுருந்தாலும் அமைதியாக தான் பேசுவான் தவிர எடுத்த உடனே அடிதடியெல்லாம் போக மாட்டேன். இங்கே பாருங்கம்மா, அருண் எதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கான். சீதாவும் அதை நினச்சி தேவையில்லாமல் பேசியிருக்காங்க. இதுக்குள்ளே அக்கா தங்கச்சி 2 பேருக்குள்ளே பிரச்சனை ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், மூத்தோ தப்பே பண்ணாமல்லாம் இந்த மாதிரிலாம் பேச மாட்டான், அவன் எந்த ஒரு தப்புமே பண்ணலை, அவனை நீங்கள் மன்னிக்கக்கூடாது அப்படின்னு. ஏங்க நீங்களே சொல்லிட்டீங்க அவர் தப்பு பண்ணலன்னு, அப்போது எதுக்குங்க அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், உண்மையை உணர்த்துறன்னு இப்படிலாம் பேசணும் அப்படின்னு எங்கள் முத்துவோடைய அப்பாவுமே சொல்கிறாங்க. சரிங்க தம்பி, அருண் தான் உங்களை ஏதோ தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கான், நீங்கள் இந்த அளவுக்கு பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு புரியுது. நான் அருண் வந்து அவன்கிட்ட பேசினேன், அவன் கொஞ்சம் கோவக்காரன் தான், ஆனால் அதுக்குன்னு இப்படியெல்லாம் பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு. அருண் வந்த உடனே முத்து மேலே பயங்கர கோவம் வருது. என்ன வீடு தேடி அடிக்கலான்னு வந்திருக்கியா முத்து அப்படின்னு எங்கள் அருண் வந்து வந்த உடனே நக்கலாக பேசுகிறாங்க. பார்த்தீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து சொல்லவும், என்ன என் அம்மா கிட்ட எல்லா விஷயம் மாற்றி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆல்ரெடி விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னு எங்கள் அருண் வந்து சொல்கிறாங்க. போது நிறுத்துடா, எதுக்கு தேவையில்லாமல் முத்து மேலே உனக்கு இவ்வளோ கோவம். இங்கே பாரு, ரொம்ப வரம்பு மீறி போயிட்டுருக்க அருண், நான் கூட உண்மைன்னு தான் நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு நீ பேசி சீதா கட்டியும் பேசி சீதாவை எதுக்கு தேவையில்லாமல் இந்த பிரச்சனைகளை இழுத்து விட்டு அக்கா தங்கச்சிங்களை 2 பேருக்குள்ளும் சண்டை மூட்டி விட்டு, இங்கே பாரு அருண், குடும்பம் சேர்ந்து இருக்கிறது தான் நல்லது, பிரித்து வாழ்கிறது இல்லை குடும்பம். தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை 2 குடும்பத்துக்கு உண்டாக்கி 2 குடும்பத்தையும் பிரிக்கணும்னு நினைக்கிறேன். நீ முத்து மேலே இப்படி தேவையில்லாமல் பழி போகிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. முத்து வந்துட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நீ உன்னோட அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றினதுக்காக ஒரு நன்றி சொல்லியிருக்கணும். அதை கூட சொல்லாமல் நீ வந்துட்டு இப்போ முத்து மேலேயே அந்த பழியை போட்டிருக்க அப்படின்னா, இங்கே பாருடா, நீ தான் என் வயிற்றில் பிறந்தையா, உன்னை தான் நான் 10 மாதம் சுமந்து பெத்தனா அப்படின்னு
இங்கே அருணை பற்றி அவங்க அம்மா வந்து பேசவும் அருண் வந்துட்டு அம்மா என்னம்மா நீயும் முத்து பேச்சை கேட்குறிய அப்படின்னு. போதும் அருண், நான் பெத்த பிள்ளையை விட முத்துவை நல்லாவே நம்புகிறேன், முத்துவை பற்றி எனக்கு நல்லாவே இப்போ புரிஞ்சிருச்சு அப்படின்னு இங்கே வந்துட்டு அருணோடைய அம்மா சொல்லவும் அருணுக்கே பயங்கர ஷாக்காக இருக்குது. என் அம்மாவே மாற்றிட்டு இல்லை முத்து நீ அப்படின்னு கேட்கவும், பாருங்க அருண், தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க, முத்து காரணமே இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், நீங்கள் தான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லவும், அப்போது உங்கள் எல்லாருக்கும் நான் மட்டும்தான் கெட்டவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருண் சொல்லவும், ஏங்க உங்களை யாரும் கெட்டவன்னு சொல்லலைங்க, ஆனால் நடந்த விஷயத்த மட்டும் சொல்லாமல் எதுக்கு நடக்காத விஷயங்களும் வீட்டில் வந்து சொல்லி சீதா கிட்டேயும் சொல்லி தேவையில்லாமல் இந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்குறீங்க, அது வேணான்னு தானே சொல்லுது. அப்படி என்னங்க இவர் உங்களுக்கு பண்ணிட்டாரு, இவர் மேலே அப்படி என்னங்க உங்களுக்கு கோபம், நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் ஒதுங்கி தானே இருக்கோம், எதுக்கு தேவையில்லாமல் எங்களை பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னு மீனா வந்து கேட்கவும், ஸோ இப்போது இங்கே அருணோடைய அம்மாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. அருணை பல்லாருன்னு அரைஞ்சிடுறாங்க. பண்ணுற தப்பெல்லாம் நீ பண்ணிவிட்டு முத்து மேலே பழி போடுறியா, முத்து எப்படிப்பட்டவருன்னு இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சு. எந்த ஒரு பிள்ளையும் அம்மா காலில் விழுந்து இந்த அளவுக்கு பேசி மன்னிப்பு கேட்டு சத்தியம் பண்ண மாட்டார், ஆனால் முத்து பண்ணியிருக்காரு. அவர் தப்பு பண்ணலைன்னா அவர் எதுக்கு சத்தியம் பண்ணணும். இங்கே பாரு அருண், நீ தான் தப்பு பண்ணுற, முத்துவோட விஷயத்தில் இனிமேல் நீ தலையிடாமல் அவரோட விஷயத்தில் குறுக்க இடாமல் இருந்தேன்னா அதுதான் உனக்கு நல்லது, இல்லைன்னா நான் கூட உன்னை மன்னிக்க மாட்டேன், அவ்வளோதான் அருண் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து இங்கே பாருப்பா, அவன் பண்ண விஷயத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், மா நீங்கள் வயசில் பெரியவங்க, நீங்கள் எதுக்குமா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுன்னு, அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கலம்மா, ஆனால் இனிமே சீதா கிட்ட சொல்லி புரிய வச்சு அருண் இந்த மாதிரிலாம் பேச வேணான்னு மட்டும் சொல்லுங்கம்மா, சீதா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுடைய மனசில் எதையும் தப்பான விதைகளை விதைக்க வேணான்னு மட்டும் அருணுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்கிறாங்க. பார்த்தியா அருண், முத்து அப்போ கூட சீதாவும் நீயும் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் சீதாவை இந்த மாதிரியெல்லாம் எதுவும் யோசிக்க விடாமல் அருணும் சொல்ல விடாமல் சொல்லுங்கன்னு முத்து சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லவும், மேம் எப்படி முத்துவை நம்புற என்ன நம்ப மாட்டேல்ல அப்படின்னு, நீ நம்புற மாதிரி பண்ணலையா அருண், நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அருண்கிட்டேயும் வந்து அருணோடைய அம்மா வந்து பேசிடுறாங்க. ஸோ அவங்க அப்படி சொல்லிக்கிட்டு சரிங்கம்மா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கூட்டிகிட்டு அங்கேருந்து மீனா அவங்களுடைய அப்பா எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறமா சீதா வீட்டுக்கு வராங்க. அருண் வந்து அங்கே கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் அத்தை இவர் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கவும், ஏங்க இன்னும் நடந்த விஷயங்களை மறக்கலையா நீங்கள், எங்க ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சீதா கேட்கவும், இல்லை சீதா இதெல்லாம் விட எனக்கு இன்றைக்கி அம்மா பண்ண விஷயந்தான் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லவும், என்னத்தை நீங்கள் ஏன் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சீதா இவன் சொன்னது எல்லாமே போய் உன் மாமா மேலே எந்த தப்புமே இல்லை, இவன் தான் தேவையில்லாமல் உன் மாமா மேலே பழிய போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லவும், என்னத்தை நீங்கள் இவர் மேலே சந்தேகப்படுறீங்க அப்படின்னு, உங்கள் பிள்ளைங்க அப்படின்னு, என் பிள்ளை தான், ஆனால் இவனை நான் தான் பெத்தனான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. இன்றைக்கி முத்து வந்து நடந்த விஷயங்களை சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்டு எவ்வளோ பேர் அமைதியாக பேசினார் தெரியுமா, இவன் மேலே தான் தப்பு இருந்திருக்கு, தேவையில்லாமல் இவன் தான் வந்து முத்து மேலே பழிய போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லவும், ஏங்க உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் மாமாவும் நானும் சந்தேகப்பட்டுருந்தீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சீதா அப்போ நீ கூட என்னை நம்பலையா, எல்லாரும் அந்த முத்துவை தான் நம்புறீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லைங்க அத்தையே சொல்கிறாங்களே அப்படின்னு, அவன் அந்த அளவுக்கு அம்மாவோட மனசை முத்து மாற்றிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அருண் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், சும்மா முத்து பற்றி திரும்பவும் தப்பாக பேசிகிட்டு இருக்காத சீதா, இவனுக்கு சொல்லி புரிய வை, இவன் தான் தேவையில்லாமல் முத்துவை சந்தேகப்படுறான் அப்படின்னு சொல்லவும், ஏங்க அத்தை காரணம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க, அப்போது நீங்கள் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, என்னென்னு நடந்த விஷயங்களை உண்மையிலே சொல்லுங்கள், அப்போது நீங்கள் தான் மாற்றி சொல்லிட்டீங்களா மாமா மேலே இருக்கிற கோவத்தில், உங்களை நம்பி நானும் மாமாவை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை சீதா என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு, இல்லைங்க நீங்கள் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சீதா சொல்லவும், அருண் பயங்கர கோவத்தோட தான் நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு கோவத்தோட போயிடுறாங்க. ஸோ சீதாவுமே இப்போது பண்ண தப்பை உணர்றாங்க, முத்து மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.